உங்களுக்கு ஒரு டார்க் ட்ரூத் சொல்லட்டுமா? நீங்க ட்ரேடிங்ல தோக்குறதுக்கு சார்ட் தெரியாதனால இல்ல, மார்க்கெட்டும் தெரியாதனால இல்ல. மார்க்கெட் எப்படி பணம் சம்பாதிக்குது என்பது தெரியாதனால தான். பெரும்பாலான ட்ரேடர் அதிகமா ட்ரேட் பண்ணுவாங்க. அதிக லெவரேஜ் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாரும் வைக்கிற இடத்துல ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் டார்கெட் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா, உண்மையிலேயே மார்க்கெட் உங்கள டார்கெட் பண்ணுதா? இல்ல, நீங்களே உங்கள பிரெடிக்டபிளா மாட்டிக்கிட்டீங்களா? இந்த வீடியோல டாப் 1% ட்ரேடர் வேற மாதிரி யோசிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க அப்படின்றத இந்த வீடியோல சைக்காலஜி ட்ரிக்கா நான் சொல்லப் போறேன். அதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சு எப்படி இந்த ட்ரேடிங்ல உள்ள பிசினஸ் மாடலா கிரியேட் பண்றாங்க, எப்படி ரீட்டெய்லர ஃபாலோ பண்றாங்க, அவங்க எப்படி ஃபாலோ ஆகுறாங்க அப்படின்ற ஃபுல் டார்க் ட்ரூத் இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் பார்ட்டா சொல்லப் போறேன். இது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 எல்லாமே அப்படியே கன்டினியூஸா வரும். இத அப்படியே ஃபாலோ பண்ணி பார்த்துக்கங்க. இந்த இந்த ஜர்னி உங்களுடைய ட்ரேடிங் வியூவே வேற மாரி கொண்டு போலாம். வாங்க நம்ம இன்னைக்கோட டாபிக் போலாம். இந்த வீடியோ கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் பகிரப்படும் தகவல்கள் ட்ரேடிங் சைக்காலஜி, மார்க்கெட் எஜுகேஷன் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் அவேர்னஸ்க்காக மட்டுமே. இது எந்தவிதமான பினான்சியல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல. ட்ரேடிங் மற்றும் இன்வெஸ்டிங் இரண்டிலுமே ரிஸ்க் உள்ளது. எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்க சொந்த ரிசர்ச் செய்து உங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பின்பற்றுங்கள். இன்னைக்கோட டாபிக் அந்த சொல்யூஷன் அண்ட் டார்க் ட்ரூத் சொல்றதுக்கு முன்னாடி இதுல பொதுவா ட்ரேடர், இன்வெஸ்டர் எப்படி மார்க்கெட்ல பிஹேவியர் அவங்க பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது, கண்டிப்பா அவங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறது அதிகமான சாத்தியம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறதுக்கு மிகப்பெரிய டார்க் ட்ரூத் இருக்கு. இது எக்ஸ்சேஞ்ச் எப்படி ஃபாலோ பண்றாங்க அப்படின்றது சொல்றேன். ஏன்னா, அதில ரொம்ப ஃபெயில்ட் ஆகுறதுக்கு இந்த ரீசன் ரொம்ப ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாம, ஒரு ட்ரேட் எடுத்துட்டா, அந்த ட்ரேட்ல ஃபீஸே அவங்க அதிகமா குடுக்குற நிலைமை வந்துரும். ஓகேங்களா? இப்போ லோவர் அமௌண்ட்ல ஒரு ட்ரேட் எடுக்கும்பொழுது ஃபீஸே அதிகமா குடுக்குற நிலைமை வந்துரும். அதிலயும் நெறைய இங்க ஒரு ஸ்கேம் நடக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஸ்கேம் எல்லாமே ஒரு ரீட்டெய்லர் அதிகமா ஃபேஸ் பண்ற ஒரு மெத்தட் தான். சரிங்களா? எப்படி சொல்றது? அவங்க லைஃப்ல ஒரு ஃபேஸ் பண்ற பெரிய ட்ராபேக்கு. ஸோ இது 2 மாடல் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த 2 மாடல் ஒரு ஒரு ஃபுல்லா நான் சொல்லப் போறேன். ஸோ இந்த மாடல் எக்ஸ்சேஞ்ச் பிசினஸ் மாடல், அப்புறம் புரோக்கர் பிசினஸ் மாடல். ஸோ இந்த 2 மாடல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 மாடலும் நீங்க கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும். இந்த 2 மாடல் புரிஞ்சீங்கன்னா தான், நீங்க ட்ரேட் பண்ற மெத்தடு அண்டு மார்க்கெட்ட பார்க்குற மெத்தட் வேற மாரி உங்களுக்கு மைண்ட்ல கிரியேட் ஆகும். யோசிக்க தோணும். சரிங்களா? ஸோ இது மார்க்கெட்டு அ எப்படி டிசைன் ஆயிருக்கு அப்படின்னா, உங்கள லாஸ் பண்றதுக்கு தான் மார்க்கெட்டு டிசைன் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ எக்ஸ்சேஞ்சு அண்டு புரோக்கரு இந்த பிசினஸ் மாடல் எல்லாமே ரீட்டெய்லர லாஸ் பண்றதுக்கு தான் இந்த மாடலே டிசைன் ஆயிருக்கு. இந்த மார்க்கெட்டே ஓவரால் மார்க்கெட்டே ரீட்டெய்லர லாஸ் பண்றதுக்கு டிசைனா தான் ஆகியிருக்கு. இது ப்ராஃபிட் பண்றதுக்கான டிசைனே இல்ல. சரிங்களா? ஸோ ஆனா இதில ப்ராஃபிட் பண்றதுக்கு ஒரு ரூல் இருக்கு. ஸோ அத நான் கன்டினியூவா சொல்றேன். இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்றேன். நல்லா கவனிங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது எக்ஸ்சேஞ்ச் பிசினஸ் மாடல் அண்டு புரோக்கர் பிசினஸ் மாடல்னு சொல்லிட்டு 2 மாடல் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 2 மாடல்ல முக்கியமா இந்த புரோக்கர் பிசினஸ் மாடல் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி எக்ஸ்சேஞ்ச் பிசினஸ் மாடல் நம்ம பார்த்துரலாம். இப்போ இந்த எக்ஸ்சேஞ்ச் பிசினஸ் மாடல் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த எக்ஸ்சேஞ்ச் உருவாக்கிட்டு அவங்க ரீட்டெயிலருக்கு நான் அவங்க என் மூலியமா ரீட்டெயில் நெறைய பணம் சம்பாரிக்கணும் அப்படின்ற எந்த மோட்டிவும் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இல்ல. அவங்களுடைய மோட்டிவே ரீட்டெயிலர அதிகமா ட்ரேட் பண்ண வைக்கிறது தான் அவங்களுடைய மோட்டிவ் ஃபர்ஸ்ட்டு. சரிங்களா? நல்லா கவனிக்கணும். எக்ஸ்சேஞ்சோட மோட்டிவே ரீட்டெயிலர அதிகமா ட்ரேட் பண்ண வைக்கணும். இப்போ ரீட்டெயிலர் எப்படி அதில ட்ராப் ஆகுறாங்க அப்படின்றத ஒரு 3 டாபிக்ல நான் சொல்றேன். எக்ஸ்சேஞ்ச் பிசினஸ் மாடல்ல அந்த 3 டாபிக்ல நான் சொல்றேன் பாருங்க. அதிகமாக ரீட்டெயிலர ட்ரேட் பண்ண வைக்கிறது தான் எக்ஸ்சேஞ்சோட ஃபர்ஸ்ட் நோக்கமே. ஓகேவா? ஸோ அப்போ அதிகமா ட்ரேட் பண்ண வச்சா எக்ஸ்சேஞ்சுக்கு என்ன ஆகும்னா, அதிகமா ஃபீஸ் வரும். இது 1. ஓகேங்களா? ஸோ 2வது மாடல் என்னன்னா, 2வது டாபிக் என்னன்னா, லிக்விடேஷன் அதிகமா மேக் பண்றது தான் எக்ஸ்சேஞ்சோட பிசினஸ் மாடலே. ஓகேவா? ஸோ இப்போ லிக்விடேஷன் அதிகமா மேக் பண்ணா, அவங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ப்ராஃபிட் அதிகமா கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது அடுத்த டாபிக் முக்கியமானது நீங்க கத்துக்கணும்.
அதுக்கப்புறம் லெவரேஜ் யூஸ் பண்ணுறது தான் முக்கியமான ஒரு மெத்தடேங்க. எப்படின்னா, இப்போது பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் மேன்லாம் பெரிய பெரிய ஆட்கள் டாப் 1%ல இருக்கிற பிஸ்னஸ் மேன் எல்லாருமே வந்து என்ன அவங்களுடைய பிஸ்னஸ் மாடலில் நம்பர் 1 பொசிஷனில் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லெவரேஜ் தான். இப்போ லெவரேஜ்ன்றது வந்து நம்மளுடைய மார்க்கெட்டில் மட்டும் கிடையாது, ஒரு பிஸ்னஸ்னாலே லெவரேஜ் தான். நல்லா கவனிக்கணும். இப்போ இப்போ வந்து எனக்கு வந்து 24 மணி நேரம் தான் இருக்குது அப்படின்னா, நான் வந்து 24 மணி நேரம் தான் என்னால் ஒர்க் பண்ண முடியும். ஆனால் நான் ஒரு நாளைக்கு வந்து 200 மணி நேரம் 300 மணி நேரம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணணும்னா, நான் பண்ணுற 24 மணி நேரம் வேலையை 20 பேர் வந்து பண்ண வச்சா, நான் அந்த வேலையை வந்து 200 மணி நேரம் பண்ண மாதிரி அர்த்தம் ஒரு நாளைக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் லெவரேஜ். ஸோ இந்த லெவரேஜ் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகுது. இதே லெவரேஜ் தான் நம்ம கிரிப்டோ மார்க்கெட்லேயும் கொண்டு வராங்க ஃபியூச்சரில். சரிங்களா? ஸோ மார்ஜின் ட்ரேடு, ஃபியூச்சர் ட்ரேடு இந்த லெவரேஜாக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த லெவரேஜ் நல்லா கவனிங்க, இந்த லெவரேஜ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ட்ரேடர் கிடையாது. ஓகேவா? இந்த லெவரேஜ் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, ஏன்னா இந்த லெவரேஜ் யூஸ் பண்ணுறதே அவங்களுக்காக தான், நமக்காக கிடையாது. நல்லா கவனிங்க, ரீட்டைலருக்காக இந்த லெவரேஜ் கிடையவே கிடையாது. புரோக்கருக்கு தான், எக்ஸ்சேஞ்சுக்கு தான் இந்த லெவரேஜ். சரிங்களா? ஸோ இந்த லெவரேஜை கண்டுபிடிச்ச ஒரு ரீசன் வந்து ரீட்டைலரோட லாஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் இந்த லெவரேஜ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போது பிஸ்னஸ் மாடலு இது மெயின் டாபிக். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் 3 டாபிக் சொன்னேன். எக்ஸ்சேஞ்சில் பிஸ்னஸ் மாடல்னு சொல்லிட்டு ஒரு 3 டாபிக் சொன்னேன். இப்போ புரோக்கர் பிஸ்னஸ் மாடல்னு சொல்லிட்டு ஒரு 4 டாபிக் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த புரோக்கர் பிஸ்னஸ் மாடல் அப்படின்னா இதில் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து நம்ம லாஸ் பண்ணுறது. ஓகேவா? லாஸ் பண்ணிட்டோம்னா புரோக்கருக்கு வந்து அது கமிஷனாக போயிடும். அதாவது புரோக்கர் பிஸ்னஸ் மாடல் என்னன்னா, இங்கே உள்ள எக்ஸ்சேஞ்ச் உள்ள டேட்டாவை வந்து அப்படியே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து செல் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து புரோக்கரோட பிஸ்னஸ் மாடல். புரோக்கர் அப்படின்னாலே இங்கே உள்ள டேட்டா வந்து இன்னொரு இடத்துல வந்து செல் பண்ணி சம் ப்ராஃபிட்டு, கமிஷன், அந்த மாதிரி கமிஷன் பேஸில் ஒர்க் பண்ணுறது. ஸோ இந்த ரீசன் வந்து புரோக்கர் பிஸ்னஸ் மாடலில் வரும். ஸோ இப்போ இது வந்து நம்மளை லாஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ ரீட்டைலர் லாஸ் பண்ணுறதுக்கு மெயினாக உருவாக்கப்பட்டது தான் இந்த புரோக்கர் பிஸ்னஸ் மாடல். இது வந்து அவங்க மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த பிஸ்னஸ் மாடலில். ஸோ அதுக்கப்புறம் இந்த டேட்டா வந்து இன்ஸ்டிடியூட்டுக்கு மார்க்கெட் மேக்கர்ஸ் கொடுக்கறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரீட்டெய்லரோட ஸ்டாப் லாஸை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகேவா? நல்லா கவனிக்கணும், ரீட்டெய்லர் ஸ்டாப் லாஸு சார்ட்டை பார்த்து மட்டும் கண்டுபிடிக்கிறது கிடையாது. அது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் டாப் ட்ரேடர் ட்ரிக் அது. ஆனால் பொதுவாகவே மார்க்கெட் மேக்கர்ஸ் இன்ஸ்டிடியூட்டுக்கெலாம் புரோக்கர் என்ன பண்ணுறாங்கன்னா, ரீட்டெய்லரோட எக்ஸ்சேஞ்சோட டேட்டாவை ஸ்டாப் லாஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சம் கமிஷனுக்கு வந்து விற்கிறாங்க. ஸோ இப்போ விற்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த டேட்டா இங்கே எல்லாம் ஸ்டாப் லாஸ் இருக்குது அப்படின்றது ஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஃபைன் பண்ணதுனால சடனாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறது ஒரு மேஜர் லிக்விடேஷனில் நடக்கிற ரீசன் வந்து இதனால தான். இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து இன்ஸ்டிடியூஷன் மார்க்கெட் மேக்கர்ஸ்லாம் அதிகமான பணம் சம்பாதிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது 2வது டாபிக். 3வது டாபிக் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ லெவரேஜில் பொசிஷன் எடுத்துருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட்டில் எடுத்துருக்கீங்க, இந்த எல்லா விஷயமும் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு தெரியும், புரோக்கருக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த புரோக்கர் என்ன பண்ணுறாங்கன்னா, மார்க்கெட் மேக்கர்ஸுக்கும் இன்ஸ்டிடியூஷனுக்கும் இதை வந்து செல் பண்ணுறாங்க. அப்போது இந்த விஷயம் வந்து அங்கே நம்ம செல் பண்ணும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதனுடைய எல்லா ஆக்டிவிட்டியும் அவங்களுக்கு தெரிய வருது. அப்போது புரோக்கருக்கு மார்க்கெட் மேக்கர்ஸும் இன்ஸ்டிடியூஷனும் தெரிய வரதுனால ரீட்டைலரோட பொசிஷன் எல்லாத்தையும் வந்து இது பண்ணுறாங்க. சரிங்களா? தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போது என்ன பண்ணணும்னா, அவங்க வந்து அந்த ரீட்டைலரோட எக்ஸாக்ட்டு ஆப்போசிட்டாக வந்து அவங்க மார்க்கெட்டை வந்து வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, ரீட்டைலர் அங்கே லாஸ் பண்ணுறதுக்கு 99% வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ட்ரி. இப்போது 10x லெவரேஜ், 20x லெவரேஜ், 30x லெவரேஜ், 100x லெவரேஜ். ஸோ இப்போ இந்த என்ட்ரி லெவல்லாம் இருக்குல்ல, ஸோ இப்போ இந்த என்ட்ரி லெவல் எல்லாமே அங்கே மார்க்கெட் மேக்கர்ஸுக்கும் இன்ஸ்டிடியூட்டுக்கும் புரோக்கர் என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ் மாடலில்
கமிஷன் பேஸில் கன்வே பண்ணுறாங்க. அப்போது அந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்மளோட ரீட்டைலரோட என்ட்ரி எல்லாமே தெரிய வருது. அப்போது ஈஸியாக மேனிபுலேட் பண்ணுறதுக்கு உதவுது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த 2 மாடல், இந்த எக்ஸ்சேஞ்ச் பிஸ்னஸ் மாடல், புரோக்கர் பிஸ்னஸ் மாடல். எக்ஸ்சேஞ்ச் பிஸ்னஸ் மாடல்னா அந்த எக்ஸ்சேஞ்சு உருவாக்குனதே ஒரு ஸ்ட்ரக்சரில் உருவாக்கியிருப்பாங்க, ஒரு ப்ராசஸில் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து மோர் ட்ரேடு பண்ணிங்கன்னா மோர் ஃபீஸு, லிக்விடேஷன் ஒன்று, அப்புறம் வந்து லெவரேஜ். ஸோ இந்த 3 பேஸில் வந்து இந்த எக்ஸ்சேஞ்சை உருவாக்கியிருப்பாங்க. 2வது பிஸ்னஸ் மாடல் புரோக்கர் பிஸ்னஸ் மாடல். இந்த புரோக்கர் பிஸ்னஸ் மாடல் என்ன ஆகுதுன்னா, ரீட்டைலரோட ஸ்டாப் லாஸு, ரீட்டைலரோட பொசிஷன் சைஸு, ரீட்டைலரோட என்ட்ரி, ஸோ ரீட்டைலரோட லாஸு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து இன்ஸ்டிடியூஷனும் மார்க்கெட் மேக்கர்ஸும் தெரிஞ்சுக்கிறதுனால ஸோ ஈஸியாக வந்து ரீட்டைலரோட மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போது இதில் வந்து சொல்யூஷன் என்னங்க? இதில் வந்து நம்ம சொல்யூஷன் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன சொல்யூஷன் இருக்குது? ஸோ சொல்யூஷன் வச்சு எப்படி நம்ம அதிகமான ப்ராஃபிட் எடுக்குது? அப்போ டாப் 1 பிஸ்னஸ்மேன், டாப் 1 ட்ரேடர்லாம் எப்படி இதில் வந்து வேல்யூவாக ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து அந்த டாப் 1% வந்து எப்படி ட்ரேட் பண்ணுறாங்கன்னா, இந்த லெவரேஜை வந்து ஒரு மேனிப்புலேஷன் டூலுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, லெவரேஜே எடுக்கிறது இல்லை ஒன்று. ஓகேவா? ஸோ லெவரேஜே எடுக்க மாட்டாங்க. அப்படி லெவரேஜ் எடுத்தால் ரொம்ப மினிமல் குவான்டிட்டி லெவரேஜ் தான். ஓகேவா? ஸோ 5, 2, 3 அவ்வளோதான் லெவரேஜ். மேக்ஸிமம் 10க்குள்ளே தான் லெவரேஜே எடுப்பாங்க. அதுக்கு மேலே லெவரேஜாக அவங்களுக்கு போகாது. ஏன்னா அவங்களுடைய மைண்ட் செட்டே லெவரேஜ் என்பது பிஸ்னஸ் மாடலுக்காக உருவாக்கப்பட்டது, ட்ரேட் எடுத்து சம்பாதிக்கிறதுக்கு அல்ல, அதாவது ரீட்டைலருக்கு அல்ல. அதனால் நான் லெவரேஜ் எடுக்க மாட்டேன்ற மைண்ட் செட்டை உருவாக்கிட்டு அவங்க வந்து அதிகமாக லெவரேஜே எடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்போது என்ன ஆகுதுன்னா, லெவரேஜ் அதிகமாக எடுக்கிறதுனால அவங்க லாஸ் கம்மியாகுது. இப்போ லாஸ் எந்த அளவுக்கு கம்மியாக ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட்டு, கன்சிஸ்டன்சி ப்ராஃபிட் வந்து அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்புறம் வந்து ட்ரேடு வந்து அதிகமான ட்ரேட் எடுக்க மாட்டாங்க. நல்லா கவனிங்க. இப்போது நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்சேஞ்ச் பிஸ்னஸ் மாடலில் வந்து அவங்களுக்கு என்ன தேவைன்னா, ரீட்டைலர் வந்து அதிகமாக ட்ரேட் எடுக்கணும், அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் பிஸ்னஸ் மாடல். ஓகேவா? இதை வந்து கம்ப்ளீட்டாக இந்த டாப் 1%, டாப் 1ல் ட்ரேட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ட்ரேட் வந்து ரொம்ப கம்மியாக எடுப்பாங்க, லெஸ் ட்ரேட் தான் எடுப்பாங்க. அதாவது மாதத்துக்கு 3 ட்ரேடோ 4 ட்ரேடோ அவ்வளோதான். அவங்களோட எக்ஸிக்யூஷன் எங்கே வருதோ, கரெக்டாக அவங்களோட செட்டப் எங்கே வருதோ அங்கே தான் ட்ரேட் எடுப்பாங்க. ஸோ அவங்க மணி மேனேஜ்மெண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ். இந்த ஸ்டாப் லாஸ் வந்து எங்கெல்லாம் இருக்குதுன்றது அவங்களுக்கு பக்காவாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இந்த ஆன்சைன் டேட்டா, இந்த லிக்விடேஷன் டேட்டா எல்லாமே வந்து அவங்க பார்ப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் சார்ட்லேயும் வந்து அவங்க எங்கெங்கெல்லாம் ரீட்டைலர் என்ட்ரி எடுப்பாங்க அப்படின்றது அவங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இது வந்து 3வது ரீசன். சரிங்களா? அப்புறம் வந்து பொசிஷன் சைஸு அவங்க எப்படி எடுப்பாங்கன்னா, பொசிஷன் சைஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது லெவரேஜை கம்மி பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு புரியுதா? இப்போ லெவரேஜை கம்மி பண்ணிவிட்டு பொசிஷன் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால இப்போ அதாவது இப்போ ரீட்டைலில் பொதுவாக $100, $200 அப்படி தானே எடுக்கிறது. அது லெவரேஜ் வந்து ஒரு 20, 30, 50 அப்படிலாம் எடுப்பாங்க. ஸோ ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு $5,000, $10,000, $15,000 அப்படி வந்து எடுத்துட்டு லெவரேஜை வந்து 1, 2 இல்லைன்னா லெவரேஜே எடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து பழக்கம் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது அவங்க இந்த டாப் 1% ட்ரேடர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மார்க்கெட் வந்து டிசைனே எப்படி உருவாகியிருக்கு அப்படின்னா, ரீட்டைலர் லாஸ் பண்ணுறதுக்கு அந்த டிசைனே உருவாகியிருக்கு. அதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. 2வது வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் பிஸ்னஸ் மாடலையும் இந்த புரோக்கர் பிஸ்னஸ் மாடலையும், இந்த 2 மாடலையும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த 2 மாடல் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு அகெயின்ஸ்டாக அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க மார்க்கெட்டில். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக அங்கே க்ரோ ஆகுது. சரிங்களா? ஸோ அங்கே வந்து போர்ட்ஃபோலியோ க்ரோ ஆகுது. இதனால தான் அவங்க வந்து டாப் 1% எப்போவுமே ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு அதிகமான ரீசன் வந்து இந்த ஒரு ரீசன் தான். சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து என்ன நம்ம பார்த்தோம்னா, டார்க் ட்ரூத் 1 பார்ட் 1 இது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 7, 8 பார்ட் வரும். இந்த 7, 8 பார்ட்டில் உங்களுக்கு வந்து இந்த டார்க் ட்ரூத் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்றது, இந்த பிஹைண்டில் என்னென்ன நடக்குது, எப்படிலாம் ரீட்டைலர் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு என்னென்ன சிஸ்டம் உருவாக்கி வச்சுருக்காங்க, எப்படி ப்ராசஸ்லாம் நடக்குது அப்படின்ற
எல்லா அனலைஸும் என்னோட நாலேஜ்லேருந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து டார்க் ட்ரூத்தில் பார்ட் 2ல் இதை விட அப்டேட்டடாக இந்த மார்க்கெட் வந்து எப்படி டிசைன் ஆகிருக்கு பீப்புளை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு அப்படின்ற அப்டேட் வெர்ஷனை உங்களுக்கு வந்து டார்க் ட்ரூத் 2ல் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இதை வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. ஸோ நெக்ஸ்ட்டு அப்டேட்டில் நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு கொண்டு வரேன். சரிங்களா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த பார்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஜேர்னி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவுக்கு. ஓகே கேஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.